ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் விந்தியல் கிரியேஷன். இப்போது இந்த ப்ளவுஸில் தான் நான் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஸ்லீவ்ஸில் இப்படி சிம்பிளாக சுகர் பீடு வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வேறு எந்த டிசைனும் நான் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து நெக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பாதி டிசைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த டிசைன் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ப்ளவுஸோட ராங் சைடு வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடை வச்சு இப்படி ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நீடில் நம்பர் வந்து 5 சேம் ப்ளவுஸ் கலரில் வந்து காட்டனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அது டபுள் த்ரெட் வந்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்லாண்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடை வச்சு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணியிருக்கேன். இப்போது 2 சுகர் பீடு வந்து எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற சுகர் பீடுக்குள்ளே நீடில் விட்டு வெளியே எடுங்க. வெளியே எடுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் எப்படி வந்து லாக் ஸ்டிச் கொடுக்குறேனோ அப்படியே நீங்களும் வந்து லாக் ஸ்டிச் கொடுங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு வீட் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. டபுள் ஸ்டிச் கொடுத்து இப்படி நீடில் வெளியே எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு வி ஷேப் ஃபார்ம் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் வந்து பேக் சைடு இருந்து வந்து வீட் பீடுக்குள்ளே சுகர் பீடுக்குள்ளே மறுபடியும் நீடில் விட்டு வெளியே எடுத்து 2 சுகர் பீடு வந்து சேர்த்து எடுத்து 3 பண்ணி இங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அந்த 3 பீட்ஸ்க்கு மட்டும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் நார்மல் நீடில் பண்ணும்போது த்ரெட்டு வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கு வந்து மாட்டாமல் இருக்கும். அப்புறம் ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் வந்து கேப் வந்து அது ஒரே மாதிரி வந்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சிம்பிளாக ஆரி ஒர்க் டிசைன் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படியே இந்த ப்ளவுஸ் நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஸ்டிச் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். யார் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிற கேப் இருக்குல்ல அதோட சென்டரில் ஒரு மீடியம் சைஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மறக்காமல் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடுக்கு வந்து டபுள் ஸ்டிச் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து மீடியம் சைஸ் பீடை வச்சு அந்த சென்டரில் அந்த கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம்.
ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து சென்டரில் மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த பிளேஸில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கோங்க. ப்ளவுஸ் நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து சேம் பிளேஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் இல்லைனா ஒரு 45 மினிட்ஸாவது ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.